ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவம், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ரெசரக்ஷன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள் கூடிய. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை குனிந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல், இதுதான் சுவிசேஷத்தின் செய்தியாக இருக்கிறது. இதுவே முழு வேதாகமத்தினுடைய மைய கருத்தாக இருக்கிறது. இது ஆவிக்குரிய உபதேசங்களில், வேதாகம உபதேசங்களில் இது ஒரு முக்கியமான உபதேசம். 1 கொரிந்தியர் 15:3 முதல் 5 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும்போது, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அவர் தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமானார். அவர் தாம் உயிரோடு எழுந்ததை அவர்களுக்கு வெளிப்படையாக சரீர உயிர்த்தெழுதலை குறித்து அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டார். அவருக்கு முன்பாக காணப்பட்டு தன்னை காண்பித்தார். என் கைகளையும் கால்களையும் பாருங்கள், நான் தான் என்று என்னை தொட்டு பாருங்கள் என்று இயேசு அந்த சரீர உயிர்த்தெழுதலை ஆண்டவர் அவர்களுக்கு காண்பித்தார். கிறிஸ்துவத்தின் முதுகெலும்பு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலாக இருக்கிறது. ஒருவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவாசித்தால் மட்டுமே ரட்சிக்கப்பட முடியும் என்று வசனம் சொல்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 9வது வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அருமையானவர்களே, தேவன் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பினார் என்று விசுவாசித்தால் தான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியும். ஏனென்றால் இயேசுவானவர் அவர் ஜீவனுள்ள ஆண்டவராக இருக்கிறார், இரட்சகராக இருக்கிறார். நமக்காக மரித்தார், ஆனால் அவர் அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த சத்தியத்தை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ரோமர் 10:10 சொல்கிறது, உன் இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்து ரட்சிக்கப்படும். அப்படி என்றால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்முடைய இருதயத்தில் விசுவாசித்து அந்த இரட்சகராகிய அந்த ஆண்டவராகிய இயேசுவை நாம் வாயினாலே அறிக்கை செய்யும்போது நாம் ரட்சிக்கப்படுவோம். இயேசுவின் உயிர்த்தெழுதல் அவர் இந்த உலகத்தில் இரட்சகர் என்றும் அவர் தேவனாய் இருக்கிறவர் என்றும் நிரூபிக்கிறது. ரோமர் 1:5 வாசிக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அவர் ஆண்டவர் என்பதை நிரூபிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ரட்சிக்கப்பட்ட எல்லா விசுவாசிகளும் அவர் வருகையில் அவரை போல மரணத்திலிருந்து உயிர்த்தெழுவார்கள் என்பதை நிரூபிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவர்கள் மரித்தாலும் அவர்களும் இயேசுவின் வருகையிலே சரீரத்திலே உயிர்த்தெழுவார்கள் என்று ஆண்டவராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கு அது ஒரு சாட்சியாக நிரூபணமாக இருக்கிறது. ரோமர் 8:11 வாசிக்கிறோம், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படி சரீரத்தில் உயிரோடு கூட எழுந்தாரோ அதுபோல அவருடைய வருகையிலும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை ஆவியானவர் அவருடைய சரீரத்தை உயிர் பெற செய்வார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறார். ரோமர் 1:5 வாசிக்கிறோம், மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய குமாரன் என்று பலமாய் அவர் நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள்.
தேவனிடம் செல்வதற்கான ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டுமே. காரணம், இந்த உலகத்தில் அநேக மார்க்கங்கள் இந்த உலகத்தில் தோன்றியிருக்கிறது. அநேக மார்க்கங்களை, அவர்கள் மதங்களை உருவாக்கின தலைவர்கள் மரித்தார்கள். ஆனால் ஒருவரும் உயிரோடு எழுந்திருக்கவில்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரே மரித்தோரிலிருந்து அவர் உயிர் தெழுந்து ஆண்டவராக இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். யோவான் 14:6 வாசிக்கிறோம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று இயேசு மிக நிச்சயமாக நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, அநேக ராஜாக்கள், அதிகாரிகள், இந்த நாட்டை ஆண்டவர்கள், எத்தனையோ பேர் உலகத்திலே வாழ்ந்து மரித்திருக்கிறார்கள். ஆனால் ஒருவரும் உயிர் தெழவில்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரே அவர் உயிர் தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். சாத்தானுடைய கிரியை அழித்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. 1 யோவான் 3:8 வாசிக்கிறோம், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அருமையானவர்களே, இயேசுவானவர் சாத்தானுடைய கிரிகளை அவர் ஜெயித்தார், அழித்து போட்டார். ஆகவே தேவனுடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உயிர்த்தெழுத வல்லமை சாத்தானை தோற்கடித்திருக்கிறது. இயேசு ஒரு நாளிலே இந்த உலகத்தை நீதியோடும் நியாயத்தோடும் நியாயந்திருக்க போகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 17:31 வாசிக்கிறோம், மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதை நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். ஆகவே அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் முக்கியத்துவம், இந்த உலகத்தை நியாயந்திருக்க அவர் வரப்போகிறார். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கே நீங்கள் உங்கள் இருதயத்திலே அவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்று, இரட்சகர் என்று விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்யுங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசுவை கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அருமையானவர்களே, நீங்கள் நியாய தீர்ப்பிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள அது ஏதுவாக இருக்கும். பரிசுத்த பேதுரு, பவுல், யோவான் இவர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்த சத்தியத்தை பலமாக அவர்கள் அறிவித்தார்கள், சாட்சி சொன்னார்கள். ஆகவே அவர்கள் எழுதின எல்லா நிருபத்திலும் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் பலமாக சாட்சி கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவில்லை என்றால் என்று பவுல் அன்றைக்கு கொரிந்து சபையை பார்த்து அவர்களுக்குள்ள விசுவாசத்தை கொடுக்கும்படிக்கு அவர் பேசினார். காரணம், அந்த நாட்களிலே கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை, உயிர்த்தெழவில்லை என்கிற தவறான ஒரு சத்தியத்தை, தவறான ஒரு உபதேசத்தை சபைகளிலே மக்களுக்குள்ளாக பரப்பி விசுவாசிகளை அந்த விசுவாசத்தை விட்டு திருப்பி கொண்டிருந்தார்கள். ஆகவே பவுல் மிக தெளிவாக இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற சத்தியத்தை அவர்களுக்கு பிரசங்கித்தார். If Christ did not rise then, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவில்லை என்றால் 1 கொரிந்தியர் 15:12 முதல் 19 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது எங்களுடைய பிரசங்கம் வீணா இருக்குமே என்று சொல்கிறார். அதாவது அப்போஸ்தலருடைய பிரசங்கம். அப்போஸ்தலர்கள் யார்? இயேசுவோடு கூட வாழ்ந்தவர்கள், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தரிசித்தவர்கள். ஆகவே அவர்களுடைய பிரசங்கம் வீணா இருக்கும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். 2வது காரியம், விசுவாசிகளுடைய விசுவாசமும் வீணா இருக்கும் என்று சொல்கிறார். கொரிந்து சபையாருடைய விசுவாசம் அது வீணா இருக்கும் என்று சொல்கிறார்கள். விசுவாசிகள் இன்னும் தங்கள் பாவங்களிலே இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்காது. காரணம், இயேசு மரித்து அவர் சிலுவையிலே அப்படியே மரித்து கிடந்திருந்தால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அவர் மரித்தது மாத்திரமல்ல, அவர் அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுதினாலே பிதாவானவர் அவருடைய பலியை அங்கீகரித்தார், ஏற்றுக்கொண்டார் என்ற சத்தியம் நமக்கு விளங்குகிறது. அப்படி என்றால் இயேசுவானவருடைய பலியை பிதா ஏற்றுக்கொண்டதனால, அங்கீகரித்தனாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பும் ரட்சிப்பும் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே விசுவாசிகளுடைய இந்த விசுவாசிகள் இன்னும் தங்கள் பாவங்களில் இருப்பார்கள். அடுத்த காரியத்தை சொல்கிற அப்போஸ்தலருடைய சாட்சிகள் அது பொய் சாட்சியாக இருக்கும். அருமையான அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு தாங்கள் சாட்சிகளாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் பிரசங்கித்தார்கள். அது வீணா இருக்குமே என்று சொல்கிறார். விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள் நித்திரடைந்தவர்களும் கிட்டிருப்பார்களே என்று சொல்கிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு அவர்கள் மரித்தவர்கள், அவருடைய நம்பிக்கை வீணாயிருக்கும், அவர்கள் அழிவுக்கு போயிருப்பார்கள். ஆனால்
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தனாலே அவர்களுக்குள்ள ஒரு ஜீவ நம்பிக்கை இருக்கிறது. கிறிஸ்து எங்களை உயிர்த்தெழ செய்ய போகிறார். அவர் வருகையிலே எங்கள் சரீரம் உயிர்த்தெழும் என்கிற அந்த விசுவாசத்தோடு அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அருமையானவர்களே, இத்தனை எதிரான இந்த காரியங்கள் மற்ற எல்லா மார்க்கத்திலும் உண்டு. ஆனால் கிறிஸ்துவத்தில் நம்முடைய விசுவாசம் ஒருபோதும் வீண் போவதில்லை என்று வசனம் சொல்கிறது. ஆகவே கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, விடுதலை, நித்திய ஜீவனை தந்திருக்கிறது. அப்போஸ்தலருடைய சாட்சிகள் உண்மையானது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களுக்கு அவர்கள் ஜீவனுக்குள் பிரவேசிக்கும்படிக்கு, அவருடைய மகிமைக்குள் பிரவேசிக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவத்தை நாம் பார்க்கிறோம். அடுத்த காரியத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் குறித்து பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள் அநேக வசனங்களை சொல்லியிருக்கிறார்கள். தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் சங்கீதம் 16:10 என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். ஆகவே அவருடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை. அவருடைய சரீரம் அழிவை காணவில்லை. ஆகவே இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நம்முடைய ஆத்மாவை பாதாளத்திலிருந்து மீட்டு நம்முடைய ஆத்மாவை ஜீவனுக்குள்ளாக அவர் நடத்தி செல்கிறவராக இருக்கிறார். ஏசாயா 53:10 வாசிக்கிறோம். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாக இருப்பார். ஆகவே இயேசுவானவர் மரித்து உயிர்த்தெழுந்து அவர் தன்னுடைய சந்ததியை காணப்போகிறார். யார் அவருடைய சந்ததி? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அவருடைய சந்ததியார். அது மட்டுமல்ல, அவர் நீடித்த நாட்களாக இருப்பார். ஆகவே அவருக்கு மரணம் இல்லை. இயேசுவானவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். ஆனால் அவர் சாவாமை உள்ளவராக இருக்கிறார். யோபு சொல்கிறார் 19:25-26 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழிந்து போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் நான் மரித்து என்னுடைய சரீரம் இந்த மண்ணுக்குள் அழிந்து போனாலும் இயேசுவின் வருகையில் அவர் என்னை உயிரோடு கூட எழுப்புவார், எனக்கு உயிர்த்தெழுந்த சரீரத்தை தருவார் என்று யோபு விசுவாசிக்கிறார். அருமையானவர்களே, நாம் ஆராதிக்கிற இயேசுவானவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் நாம் மரித்தாலும் நம்மை உயிர்த்தெழ செய்ய இயேசு நமக்காக மீண்டும் வரப்போகிறார். தானியேல் 12:2 வாசிக்கிறோம். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். அப்படி என்றால் இயேசுவானவர் இந்த உலகத்தை நியாயந்திருக்க வரப்போகிறார். அப்படி வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவர்கள் உயிரோடு எழுந்து நித்திய ஜீவனுக்குள் போக போகிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் மரிக்கிறவர்கள் நித்திய நிந்தைக்கு, அழிவுக்கு அவர்கள் அவர்கள் நியாயந்திருக்கப்பட போகிறார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆகவே 2 உயிர்த்தெழுதலை பார்க்கிறோம். ஒன்று, இயேசுவின் வருகையிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் அவர்கள் உயிர்த்தெழுவார்கள், மகிமைக்குள் பிரவேசிப்பார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாவார்கள். ஆனால் கடைசி நாளிலே இயேசுவானவர் வெள்ளை சிங்காசனத்திலே அமர்ந்து இந்த உலகத்தை நியாயந்திருக்கும் பொழுது இந்த உலகத்திலே முதல் மனிதன் முதற்கொண்டு கடைசி மனிதன் வரைக்கும் எல்லாரையும் உயிரோடு கூட எழுப்புவார். அப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், விசுவாசியாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் அவர்கள் நியாயந்திருக்கப்பட்டு அவர்கள் நரகத்துக்கு தள்ளப்படுவார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஓசியா 13:4 அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்தம், அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். அமர்ந்தானவர்களை இயேசு கிறிஸ்து அவர் மரித்த போது அவருடைய ஆத்மாவை அவர் பாதாளத்துக்கு நீங்களாக்கி அவர் என்ன செய்தார்? மரணத்துக்கு நீங்களாக்கி அவரை உயிர்த்தெழ செய்த ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கும் அவர்களை பாதாளத்தின் அழிவுக்கு விடுதலையாக்கி மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். ஸோ இயேசு
தன்னுடைய மரணத்தை குறித்து உயிர்த்தெழுதலை குறித்து அவர் முன்னமே சீஷர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். மத்திய 26:32 வாசிக்கிறோம். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். லூக்கா 9:22, யோவான் 2:18-22 வரை உள்ள வசனங்கள். இவைகளை வாசிக்கும் போது ஆண்டவர் தன்னுடைய மரணத்தை குறித்து உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லியிருக்கிறார். யோவான் 11:25 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறார். இஸ் a resurrection and a life. ஆகவே இந்த இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு, ஜீவன் உண்டு என்று ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு அறிவிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 வாசிக்கிறோம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன், ஆமேன் என்று சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தது உண்மை. நம் எல்லாருக்காகவும் கல்வாரி சிலுவையில் மரித்தது உண்மை. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். இனி அவருக்கு சாவு இல்லை, இனி அவருக்கு மரணம் இல்லை. அவர் என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஆகவே உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை தரிசித்த அநேகரை பார்க்கிறோம். இயேசுவானவர் உயிர்த்தெழுந்து திடீரென்று காணாமல் போய்விடவில்லை. அவர் உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு வந்து சீஷர்களை சந்தித்தார். முதலாவது அவர் சந்தித்தது பேதுருவை சந்தித்தார். லூக்கா சுவிசேஷம் 24:34 வாசிக்கிறோம். அவர் கேபாவுக்கு தரிசனமானார். மரித்து அடக்க பண்ணப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறையை நோக்கி ஓடி வந்தார். யோவானும் பேதுருவும் ஓடி வந்தார்கள். ஆனால் யோவான் முதலாவது உள்ளே போய் பார்த்து சீலையும் அவரை சுற்றி இருந்த துணியும் தனித்தனியே எடுக்கிறதை கண்டு அவன் விசுவாசித்தான். இரண்டாவது பேதுரு அவரு உள்ளே போய் பார்த்து இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் அங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து அவர் போய்விட்டார். ஆகவே உயிர்த்தெழுந்து விட்டார் என்கிற சத்தியத்தை அறிந்து அவர்கள் வரும்படியில் இயேசுவானவர் பேதுருவை சந்திக்கிறார். மகதலேனா மரியாளுக்கு இயேசு தரிசனமானார். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 15வது 16வது வசனத்தில் வாசிக்கும் போது சகோதரிமார்கள் அதிக இருட்டோடு கல்லறை இடத்துக்கு ஓடி வருகிறார்கள். அவசரமாக அடக்க பண்ணினாலே அவருக்கு கந்த வர்க்கங்களையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் சரீரத்துக்கு கந்த வர்க்கம் இடும்படி ஓடி வந்தார்கள். ஆனால் கல்லறை அடைத்திருந்த கல் அது புரட்டி தள்ளி இருக்கு பார்த்தார்கள். மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அப்பொழுது தேவ தூதர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசுவானவர் உயிர்த்தெழுந்து இருக்கிறார். அவருடைய கல்லறை திறந்து கிடக்கிற அந்த கல்லறை அது நமக்கு சாட்சி சொல்லுகிறது, இயேசு இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அநேகருடைய கல்லறைகள் இன்றும் இருக்கிறது. மரித்தவர்களுடைய கல்லறைகள் இன்றும் மூடியே இருக்க காரணம், இன்னும் அவர்கள் உயிர்த்தெழவில்லை. ஆனால் இயேசுவானவர் ஒருவர் தான் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த முதற் பலனாக இருக்கிறார். அவை மதலேனா மரியாள் இந்த செய்தியை கேட்டாலும் அவர்கள் போகாமல் அந்த தோட்டத்திலே நின்று அழுது கொண்டிருந்தார். இயேசுவானவர் வந்து மரியாளுக்கு காட்சி கொடுத்தார். ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று சொன்னபொழுது, அவரை வைத்த இடத்தை சொல்லுங்கள், நான் போய் அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னபொழுது இயேசுவானவர் மரியாளே என்று கூப்பிட்டார். அப்பொழுது ரபுனி என்று சொல்லி இயேசுவின் பாதத்தில் விழுந்து அவர் தொழுது கொண்டார். சகோதரிமார்களும் அவர்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். இயேசுவை கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த செய்தியை அறிவிக்கும்படி அவர்கள் ஓடிக்கொண்டிருந்த போது இயேசுவானவர் தாமே அவர்களுக்கு தரிசனமானார். மத்தேயு சுவிசேஷம் 28:9 வாசிக்கும். இந்த சகோதரிமார்களுக்கு இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தரிசனமான போது அவர்கள் அவர் பாதத்தில் விழுந்து அவரை தொழுது கொண்டார். அருமையானவர், அவர் தொழுது பாத்திரராக இருக்கிறார், அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார், அவர் ஆராதனைக்குரியவராக இருக்கிறார், இப்பொழுது அவர் ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே அவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஆராதிக்கக்கூடிய தேவ பிள்ளைகளாக இருந்து அவரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிங்க. இங்கே வாசிக்கிறோம். அடுத்து எம்மாவூருக்கு போகிற 2 சீஷர்களை பார்க்குறோம். கிளியோப்பா என்னப்பட்ட ஒரு சீஷனும் மற்ற சீஷனும் போகிறார்கள். லூக்கா சுவிசேஷம் 24:13 முதல் 33 வரை உள்ள வசனங்களை வாசிக்கணும்.
அவர்கள் போகிற போது இயேசுவானவரும் அவர்களோடு கூட வழியில் பிரயாணத்தில் சேர்த்து கொண்டார். காரணம் அவர்களுடைய அவிவிசுவாசம். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை கேட்ட பிறகும் அவர்கள் எருசலேமிலிருந்து 8 மைல் தூரம் உள்ள எம்மாவூருக்கு நடந்து போகிறார்கள். இயேசுவை சந்திக்க ஆயத்தம் இல்லாத அவர்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு தாமே அவர்களோடு கூட சேர்ந்து அவருடைய மனதில் இருந்த எல்லா விதமான ஐயங்களையும் நீக்கி, சந்தேகங்களை நீக்கி, அவருடைய அருமையான கேள்விகளுக்கு சரியான ஒரு பதில் அளித்து அவருடைய கண்களை திறந்தார். ஆண்டவராக இயேசுவானவர் அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து ஆண்டவராக இயேசுவின் உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திக்கும்படிக்கு தரிசிக்கும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் தந்தார். அவர்கள் திரும்பமாக எருசலேமுக்கு ஓடி வந்தார்கள். ஆகவே அருமையானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து இன்றைக்கும் இன்னும் சந்தேக மனதோடு இன்னும் விசுவாசியாமல் இருக்கிற தேவ பிள்ளையே, உங்கள் அவிவிசுவாசத்தை நீங்கும்படிக்கு இன்றைக்கு அந்த இயேசுவின் உயிர்த்தெழுந்த சத்தியத்தை விசுவாசிக்கும். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புது வாழ்வை தருவார், விடுதலை தருவார், ரட்சிப்பை தருவார், சமாதானத்தை தருவார், சுகத்தை தருவார், அற்புதத்தை செய்வார். அருமையானவர்களே, அதே போல 11 சீஷர்களும் அவர்கள் கூடியிருந்தார்கள். மத்தேயு சுவிசேஷம் 28:16-17 அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே இயேசுவானவர் கூட்டப்பட்ட இருந்த சீஷர்கள் இருந்த அறைக்குள் உள்ளே வந்து, பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி இயேசு அவர்களை வாழ்த்தி தன்னுடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்து உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு கூட அவர்களோடு கூட பேசினார், தரிசனம் காண்பித்தார். ஆம் அருமையானவர்களே, இன்றைக்கு அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் கூடி வரும்போது வருகிறார். வசனம் சொல்வது, எங்கே 2 பேர் 3 பேர் கூடுகிறோ அங்கே உங்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்குரைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவராக இயேசுவானவர் இன்றைக்கும் நாம் கூடி இருக்கிற இடத்துல அவர் இறங்கி வருகிறார். அருமையானவர்களே, ஒரு நாள் சாயங்கால வேளையில இயேசுவானவர் வருகிறார். யோவான் 20:19 வாசிக்கிறோம். 19, 20, 24வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே 10 சீஷர்கள் இருந்தார்கள், தோமா இல்லை. தோமா வந்த பிறகு சீஷர்கள் சொல்கிறார்கள், இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை சந்தித்தார், எங்களை சந்தித்தார், அவரை நாங்கள் கண்டோம் என்று சொன்னபோது நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னேன். அவர் கைகளில் ஆணி அடிக்கப்பட்ட அந்த கைகளிலே என் விரலை விட்டு பார்க்க வேண்டும், ஈட்டினால் குத்தப்பட்ட அவருடைய விழாவிலே என் கையை போட்டால் நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்னார். 8 நாளுக்கு பின்பு ஆண்டவராக இயேசுவானவர் யோவான் 20:26 வாசிக்கிறோம், 11 சீஷர்களும் தோமாவும் இருக்கும் பொழுது இயேசுவானவர் அங்கே வந்தார். இயேசு தோமாவிடத்தில் பேசினார், தோமாவே, உன்னுடைய விரல்களை என்னுடைய கைகளில், உன்னுடைய கையை என் விழாவிலும் போட்டு பார் என்று சொன்னார். உடனே அவர், என் தேவனே, என் ஆண்டவரே, என் ராஜாவே என்று அவர் காலில் விழுந்து அவர் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க ஆரம்பித்தார். அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவனும் காணாமல் விசுவாசிக்கிறவனை பாக்கியவான் என்று இயேசு சொன்னார். அருமையானவர்களே, இன்றைக்கும் இன்னும் சந்தேகத்தோடு சத்தியத்தை விசுவாசிக்காதபடிக்கு உங்கள் இருதயம் கடினப்பட்டிருக்குமானால் இன்றைக்கு விசுவாசிங்கள். இந்த இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உன் வாழ்வை மாற்ற வல்லவர், அவர் உனக்கு விடுதலை தர வல்லவர், உன் வாழ்விலே சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கொடுக்க வல்லவர். இந்த இயேசுவை விசுவாசியுங்கள், உங்கள் வாழ்வை மாற்றுவார். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் அற்புதம் என்னவென்றால் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமையுடையவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுங்கள், உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாறும். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த தகப்பனே, அருமையான இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உங்களுடைய திரு வார்த்தைக்காக நன்றி. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரை நாங்கள் விசுவாசித்து ஆண்டவரை அனுதினமும் எங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்பட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்பட்டு அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும், எங்கள் வாழ்க்கை மாற்றப்படட்டும். நாங்கள் புது வாழ்வு பெற்றவர்களாக அநேகருக்கு சாட்சியாக மாற கர்த்தர் உதவி செய்யும். வசனத்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே அற்புதத்தை செய்தரும், மாற்றத்தை தந்தரும், மறுரூபத்தை தந்தரும், எல்லா அவிசுவாசங்களை நீக்கி விசுவாசத்தால் கர்த்தர் நிரப்பி அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே உயிர்ப்பியும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த நாமம் ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமும் மகிமைப்படட்டும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.